உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணும்போது நீங்க கேரண்டீட் பட் மாடஸ்ட் growth கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்காக செட்டில் ஆகணுமா இல்ல கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் ஒரு பொட்டன்ஷியலி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்காக நீங்க ரிஸ்க் எடுக்கலாமா? ஸோ நீங்களும் கிசான் விகாஸ் பத்ரால இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன். ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இட் சர்வ்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸ். பட் எது உங்க ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸோட அலைன் ஆகுதுன்றது தான் இந்த வீடியோல இன்டெப்த் பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் உங்க ஹார்டியன் மணிக்கு எந்த ஸ்மார்ட்டர் சாய்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ கிசான் விகாஸ் பத்ரா அதாவது கேவிபி பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் சேவிங் ஸ்கீம். உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ற ஒரு ஸ்கீம். அண்ட் கரண்ட்லி பர் ஆனம் 7.5% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ மெயின் ஹைலைட் என்னன்னா உங்க மணி அபவுட் 115 months டபுள் ஆகும். அதாவது ரஃப்லி 10 years ஆகும். ஸோ இப்போ நீங்க 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பை மெச்சூரிட்டி இது 20 லட்சமா இருக்கும். ஸோ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் stress free. So இதோட key features என்ன? It is backed by the government of India. And இதோட minimum investment amount 1000 rupees. எந்தவித upper limit கிடையாது. And post office and select banksல available இருக்கு. லோனுக்கு கொலாட்ரலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறமா ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் அலோட் தான், பட் பெனால்ட்டியோட. சவுண்ட்ஸ் லைக் a great deal, right? பட் உங்க மணியை லாக் இன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நம்பர் 1, இதோட ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சேஃப் ரிட்டர்ன்ஸா இருந்தாலுமே இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பேர்லி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடும். ஸோ ஓவர் டைம் இன்ஃப்ளேஷன் உங்க பர்ச்சேசிங் பவரை சாப்பிட்றோம். ஸோ 20 lakhsன்றது 10 வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற அதே வேல்யூ கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் நம்பர் 2, டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிபிஎஃப், சுகன்யா சம்ரிதி யோஜனா பிளான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது இதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றது ஃபுல்லி டாக்ஸபிள். ஏன்னா அதுல டாக்ஸபிள் கிடையாது, ஆனா இதுல டாக்ஸபிள். நம்பர் 2, டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க பிபிஎஃப் இல்ல சுகன்யா சம்ரிதி யோஜனா பிளான்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல டாக்ஸ் ஃப்ரீயா உங்களால வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் கேவிபியில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ ஃபர்தராக உங்களோட எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸை இது ரெடியூஸ் பண்ணுது. நம்பர் 3, லோ லிக்விடிட்டி. உங்கள் ஃபண்ட் அவங்க க்ளோஸ் டு 10 years லாக்டின்னாக இருக்கிறதுனால இயர்லி வித்ட்ராவல் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் அலோ பண்ணாலுமே திரும்பியுமே பெனால்ட்டிஸ்னால நம்ம ரிட்டர்ன்ஸை லூஸ் அவுட் பண்ணுறோம். நம்பர் 4, லிமிட்டட் க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ கேவிபின்றது கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ண கிரேட், ஆனால் க்ரோ பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் சீரியஸ் கிரியேஷனுக்காக எய்ம் பண்றீங்கன்னா இதோட பேஸ்ன்றது ரொம்ப ஸ்லோ தான். ஆன் த அதர் ஹேண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஆனம் 12 to 15% ஹிஸ்டாரிக்கலா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது கேரண்டீடா இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்ல முடியலனாலுமே லாங் டேர்ம் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேவிபி மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை இதை அவுட் பேஸ் பண்ண நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ 10 lakhs கேவிபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 7.5% இன்ட்ரெஸ்ட்ல 10 yearsல அது 20 lakhs க்ரோ ஆகும். இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல அதே 10 lakhs இன்வெஸ்ட் பண்ற ஒரு 12% ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ணா கூட 10 yearsல உங்களுக்கு 29.62 lakhs க்ரோ ஆகும். இது 15%ல க்ரோ ஆச்சுன்னா 38.16 lakhs உங்களுக்கு கார்பஸ் இருக்கும். இப்போ மார்க்கெட் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட்ஸ் ஆல்மோஸ்ட் 4x growth. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஃபண்ட் டைப்புமே பார்த்தீங்கன்னா அதோட ஓன் லெவல் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவார்டோட இருக்கும். இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அதுல லோவர் ரிஸ்க் இருக்கும், டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். மிட் கேப் ஃபண்ட்ஸ் மீடியம் சைஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் ரிஸ்க் இருக்கும், அதே நேரத்தில் ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியலும் இருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து எமர்ஜிங் பிசினஸ் தான் டார்கெட் பண்ணும். ஸோ இதுல ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கு, அதே நேரத்தில் மேசிவ் பொட்டன்ஷியல் ஃபார் மேசிவ் க்ரோத்தும் இருக்கு. அண்ட் செக்டாரல் இல்ல திமேட்டிக் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா, டெக், எனர்ஜி இந்த மாதிரி ரிஸ்கி தான், பட் செக்டார் பூம்ஸ் அப்போ எக்ஸப்ஷனல் ரிட்டர்ன்ஸை டெலிவர் பண்ணும். இப்போ ஏன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் க்ரோத்க்கான பொட்டன்ஷியல். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஹிஸ்டாரிக்கலி இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது ஓவர் லாங் பீரியட் கொடுத்துருக்கு. அண்ட் இது வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 2, டாக்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ நீங்க ஒரு 1 yearக்கு மேல இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்ளை ஆகும். அதுலயுமே ஆனுவலா உங்களுக்கு 1 lakh பியாண்ட் தான் உங்களுக்கு ஆனுவல் கெயின்ஸ் வருதுன்னா அதுல தான் இந்த டாக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ கேவிபியில்
இந்த மாதிரி எதுவும் டாக்ஸ் அட்வான்டேஜ் கிடையாது. நம்பர் 3 லிக்விடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ கேவிபியில் லாங் லாக்இன் பீரியட் இருக்கு. ஆனால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்தவித பெனால்ட்டி ஹேசல் இல்லாமல் எப்போ வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் 4 பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் எவ்வளோ லாங்கரா இன்வெஸ்டரா இருக்கீங்களோ அவ்வளோ உங்கள் மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் காம்பவுண்டிங் தான் அந்த ஹெவி லிஃப்டிங்கை பண்ணுது. அண்ட் நம்பர் 5 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது எஸ்ஐபி மூலியமா நீங்கள் சின்னதாக கூட ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியில் மார்க்கெட் டைமிங் ரிஸ்க் குறைக்கும், அதே நேரத்தில் டிசிப்ளின் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கேவிபி அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு குவிக்காக இந்த டேப்லர் காலம் மூலியமா ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேவிபியில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் 7.5% per annum. ஆனால் ஈக்விட்டியில் வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் ஹிஸ்டாரிக்லி 12 to 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ரிஸ்க்னா கேவிபியில் லோ ரிஸ்க், ஈக்விட்டியில் மாடரேட் டு ஹை ரிஸ்க். டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கேவிபி இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், அதே நேரத்தில் ஈக்விட்டியில் எல்டிசிஜி பார்த்தீங்கன்னா அதுவும் 1 lakh ஆனுவல் கெயின்ஸ்க்கு மேலே வந்தால் தான் அப்ளை ஆகும். அண்ட் லிக்விடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கேவிபியில் லோ தான், ஏன்னா 10 year லாக்இன் பீரியட் இருக்கு. ஆனால் ஈக்விட்டியில் ஹை, ஏன்னா எப்போ வேணா வித்ட்ரா பண்ணலாம். லாக்இன் பீரியட் அப்படின்னு கேவிபியில் பார்த்தோம்னா 115 months. ஈக்விட்டியில் இது கிடையாது, ஆனால் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றது ஐடியல். இன்னொன்று வெல்த் கிரியேஷன். கேவிபியில் லிமிடெட் பொட்டன்ஷியல் தான் இருக்கு, ஆனால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கேவிபி ரொம்ப சிம்பிள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல் ஃபண்ட் செலெக்ஷன் அண்ட் ரிவ்யூ தேவை. இன்ஃப்ளேஷனையும் ஒரு ஃபேக்டரா நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இப்போ நீங்க 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 yearsல கேவிபி உங்களுக்கு 20 lakhs கொடுக்கும். 12% ரிட்டர்ன்ல, ஆனால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டால 29.62 lakhs ஆகும், 15% ரிட்டர்ன்ல 38.16 lakhs ஆகும் கொடுக்க முடியும். இதுல நீங்க இன்ஃப்ளேஷன் ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க 20 lakhsல என்ன வாங்க முடியுமோ அதே வந்து சேம் 10 yearsக்கு அப்புறமும் வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கோல்க்கு இப்போ நீங்க 38 lakhs வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் பர்ச்சேசிங் பவர். ஸோ உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வேணுமா இல்லை இன்ஃப்ளேஷன் பீட்டிங் வெல்த் க்ரோயிங் ரிட்டர்ன்ஸ் வேணுமா அப்படின்னு. ஸோ எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களோட இன்வெஸ்டர் ப்ரொஃபைல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கோல் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக சூட் ஆகும்னா கேவிபி. இதே ஒரு மாடரேட் இன்வெஸ்டரோட ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கோல் வந்து சேஃப்டி அண்ட் க்ரோத்தோட ஒரு பேலன்ஸ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கேவிபியை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பைன் பண்ணி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோக்கு அவங்க எய்ம் பண்ணலாம். இன்னொரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர். சப்போஸ் நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா உங்களோட கோல் மேக்ஸிமம் வெல்த் கிரியேஷனா இருக்கும். அப்ப எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பிரைமரிலி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் வித் கால்குலேட்டட் ரிஸ்க் எக்ஸ்போஷர். ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியல் டைம் ஹாரிசான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேவிபியில் உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாக்ட்லி 10 yearsக்காக நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க. ஸோ 10 years கழிச்சு தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வாலட்டாலிட்டியும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, எனக்கு அந்த டைமில் அது வேணாம், ரிஸ்க் இல்லாமல் கேரண்டீடாக எனக்கு 10 yearsல இந்த மணி வேணும்னா நீங்கள் கேவிபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 10+ yearsக்கு மேலே நீங்கள் டிஃப்ரெண்ட் கோல்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் சைல்டு எஜுகேஷன், அவங்க மேரேஜ், ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி கோல் பேஸ்ட் பிளானிங்க்கு அந்த லாங் டேர்ம் பீரியட் அட்வான்டேஜா எடுத்து நீங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்க பொறுமையா ரைட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களால லாங் டேர்ம்ல ஹை growth பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இதுல இருந்து பார்க்க முடியும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஃபைனலா நீங்க எது சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? ஸோ இப்போ உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், கேபிட்டல் சேஃப்டி, இதுதான் உங்க டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னா உங்க போர்ட்ஃபோலியோல கேவிபி டிசர்வ்ஸ் அ பிளேஸ். இல்ல நான் ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக எய்ம் பண்றேன் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு மச் ஸ்ட்ராங்கர் growth ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குது. ஐடியலி நீங்கள் ரெண்டத்தையுமே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம். கேவிபியை உங்கள் ஸ்மார்ட் சேஃப்டி நெட்டாக வச்சுக்கோங்க, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை உங்கள் வெல்த் பில்டர் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்ன நீங்கள் எடுக்கலாம் ஸோ டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை டிஃபைன் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட், ஹோம் பர்ச்சேஸ், சைல்டு எஜுகேஷன், இந்த மாதிரி என்னென்ன கோல்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணக்கப்புறமா உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசான் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுங்க. அப்புறமா ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. தென் லம்சமாவோ இல்லை எஸ்ஐபி மூலியமாவோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோவை ஃபைனலி எவ்ரி 6 to 12 months ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் ரீபேலன்ஸ் சப்போஸ் தேவைன்னா அதையும் நீங்க பண்ணலாம். ஸோ உங்க மணி க்ரோ பண்றதுக்கு டிசர்வ் பண்ணது, சேஃபா மட்டும் இல்ல ஸ்மார்ட்டாவும் க்ரோ பண்றதுக்கு. ஸோ உங்க சேவிங்ஸ் அப்படியே உட்கார்ந்து இருக்கணும் அங்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை நீங்க ஒர்க் ஹார்ட் பண்றதை விட அதை விட அதிகமாக அது ஒர்க் ஹார்ட்
ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? The choice is yours. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கோல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி அதிக மணி ஸ்மார்ட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.